நம்ம லைஃப்லையும் இந்த பாசிட்டிவ் காம்பவுண்டிங் எஃபெக்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு 3 சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு டேரன் ஹார்டி அவரோட புக் த காம்பவுண்ட் எஃபெக்ட்ல. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்ன பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் பில்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட். நம்பர் 2 track and change your habits. And number 3 build momentum and accelerate. இப்போ நான் சொல்ல போகிற கோட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. I am 100% responsible for what I do, what I don't do and what is done to me. உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நிறைய பேரை பார்த்துருப்போம், என்னோட அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல அதனால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கல அதனால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனால கெட்டு போயிட்டேன் இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. பட் அவங்க லைஃப்பில் தப்பாக போன எந்த இதுக்குமே மற்றவங்க காரணம் கிடையாது, அவங்கள தவிர வேற யாரும் காரணம் கிடையாது. இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே ப்ளேம் போடுறதுல எந்த யூஸுமே கிடையாது. உங்களால் என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ, உங்களால் எதை மாற்றிக்க முடியுமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வாட் யூ கெனாட் சேஞ்ச் ப்ளீஸ் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். எத்தனையோ பேர் உங்களை விட மோசமாக இருந்து முன்னேறி வந்து இப்போ ஹை லெவலில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட்குள்ளே வராத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாரு டேரன் ஹார்டி. ஓகே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட்குள்ளே வந்தாச்சு. அடுத்து என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ராக் அண்ட் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். நீங்கள் எந்த ஒரு நல்ல ஹேபிட்டை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை எந்த ஒரு பேடான ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினச்சாலோ அதுக்கு அந்த ஹேபிட்டை கண்டிப்பாக ட்ராக் பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன ஹேபிட்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாக்கெட் டைரியில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நார்மலாக காலையில் எந்திரிச்சு பல் விளக்குறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, ஆஃபீஸ் கிளம்புறதுலேருந்து, நைட்டு தூங்குற வரைக்கும் பண்ணுற எல்லா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸுமே அந்த டைரியில் நோட் பண்ணுங்கள். இந்த ஹேபிட்ஸை நோட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத ஹேபிட்ஸில் எவ்வளோ டைம் செலவழிக்கிறோம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நம்ம லைஃப்க்கு தேவையான ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம லைஃப்பை சக்ஸஸ்க்கு நோக்கி கொண்டு போகிற ஹேபிட்ஸை எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்றதையும் ட்ராக் பண்ணலாம். Change your bad habits with your good habits. The third step is build momentum and accelerate. சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸை டெய்லி பண்ணுறப்போ உங்கள் லைஃப்பில் மொமெண்டம் பில்ட் ஆகும். இந்த குட்டீஸ்லாம் மெரிகோ ரவுண்ட் விளாட்றத பார்த்துருப்பீங்க. அதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா சின்ன சின்ன புஷ் கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டே இருக்கும். சேம் வே ஒரு வாட்டர் பம்ப் நம்ம பார்த்துருப்போம். அதில் இனிஷியலாக தண்ணி வர்ற வரைக்கும் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். பட் ஒன்ஸ் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சின்னதாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். இதே கான்செப்ட் தாங்க லைஃப்லையும். நீங்கள் டெய்லி சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லையும் ரொட்டீன் செட் ஆகும், ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகும். இந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகலாம். பாசிட்டிவ் காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்கள் லைஃப்லையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன, பாசிட்டிவ் காம்பவுண்டிங் எஃபெக்டை உங்கள் லைஃப்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அண்ட் நெகட்டிவ் காம்பவுண்டிங் எஃபெக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி டூ லைக் அண்ட் ஷேர். இந்த வீடியோலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சின்ன விஷயமாவது கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் வீக், பை.